சம்பா கோதுமை ரவையில் 8 மாதத்துலேருந்து 3 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சம்பா கோதுமை ரவை எடுத்து ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி அது வறுத்த ரவையாக தான் நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம ஒரு தடவை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். அது வறுக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ரவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி ஒயிட் கலரில் வரும். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்மெல்லும் நல்லா வரும். அது வந்தக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 1.5 டம்ளர், சின்ன டம்ளர் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு லிட்டு போட்டு மூடியே வேக வைக்கலாம். விசில் விட தேவையில்ல. மிஞ்சி போனால் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே அது வெந்துடும். அது கம்மியாக கூட வெந்துடும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் ஒரு 3/4 வெந்திருக்கும். அந்த டைமில் ஒரு காய்ச்சி ஆற வச்ச பசும்பாலை ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நட்ஸ் பவுடர் நீங்கள் வீட்டில் எதுவும் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், நம்ம விருப்பம். சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். அப்புறம் அது கூடவே ஒரு ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது இந்த ஏலக்காய் தூளை எடுத்துகிட்டு ஊட்டுங்க. உங்களோட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்சு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ ஒரு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ரொம்ப கெட்டியாக எடுத்துட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 இயர் பிலோ உள்ள குழந்தைங்களுக்கு தேவையில்லை, அதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு சேர்த்துக்குங்க. டேஸ்ட் இது ஒரு பொங்கல் மாதிரி டேஸ்ட்டாகவே இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே எடுத்துடலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஊட்டும் போது ஆறி ஊட்டும் போது அது ரொம்பவே கெட்டியாயிரும், ஒரு பசை மாதிரி ஆயிரும், குழந்தைங்களால சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் போதே எடுத்துட்டோன்னா நம்ம ஆற வைக்கும் போது அவங்களுக்கு ஊட்டுற பதம் வந்துடும். அப்போ சேர்த்துக்கலாம். இதில் லாஸ்ட்டாக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே கலந்து விட்டுருங்க. இல்லை ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்குறீங்கன்னா அது ஒரு கரண்டியில் வச்சு ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம நெய் ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிறதுனால குழந்தைங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். டெய்லியுமே குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.